வணக்கம் நேயர்களே. நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே. கதையின் குரலாய் நான் காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 22. அன்று முதல் அவர்களின் காதல் சொர்க்கத்தின் ஏடுகளில் பதிய தொடங்க நகரத்தில் அவர்களுக்கான சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டனர். தொடர் சந்திப்புகளால் காதலை வலுப்படுத்தி கொண்டனர். இரவு நேரங்களில் அலைபேசியை துணைக்கழைத்து கொண்டனர். கடவுள் எழுதிய காதல் காவியத்திற்கு உயிர் கொடுத்தனர். 5 நிமிடம் பேசாவிட்டாலும் அவனது கைகள் அனிச்சையாக அவளது எண்ணை தொலைபேசியில் அடித்துவிடும். வெளியில் செல்ல திட்டமிட்டால் முதல் ஆளாக பிரியா வந்து விடுவாள். அவனுக்காக காத்திருக்கும் சுகத்தை அவனுக்கு தர விருப்பமில்லாதவளாய். அவனுக்காக காத்திருப்பதில் அலாதி பிரியம். அவர்களின் சின்ன சின்ன செல்ல சண்டைகளுக்கு உக்கி போட்டு மன்னிப்பு கேட்பான் வினோத். அவர்களை சுற்றி இருக்கும் உலகத்தை மறந்து அவர்களுக்கான உலகத்தை உருவாக்கி மகிழ்ச்சியடைவர். ஒரு மாலை வேளையில் வினோத் பிரியாவை அவனுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான். பிரியா, நல்லா பார்த்துக்கோ, இதுதான் நீ வாழப்போகிற வீடு. பரவாயில்ல, நல்லா தான் வச்சுருக்க. நான் கூட பசங்க இருக்கிற வீடெல்லாம் அலங்கோலமாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு எல்லாமே அழகாக இருந்தால் தான் பிடிக்கும், உன்ன மாதிரி. அப்படியா? அப்படித்தான். என அவள் அருகில் வந்தான். ஏய், ஏன் கிட்ட வர? அவள் பின்னால் நகர்ந்து கொண்டே கேட்க, சும்மாதான் என்றான் போதையாக. ஏய், நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஞாபகத்தில் வச்சுக்கோ. பின்னால் இருந்த சுவற்றில் முதுகை பதித்தாள். அதனால் என்ன, ஒத்திகை தானே. அவளை நெருங்கி தப்பிக்க முடியாத வண்ணம் கைகளை சுவற்றின் மீது பதித்தான். வினோ, வேணாம், கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு என சத்தமிட்டவள் ஏனோ அவனது மூச்சுக்காற்று பட்டதும் அமைதியானாள். கண்களை மெதுவாக மூட அவன் மூச்சுக்காற்று அவளது கழுத்தை வளையமிட அவன் உதடுகள் அவள் காதோரம் வந்து, என்னடி உன் சத்தம்லாம் அவ்வளவுதானா என மெதுவான குரலில் கேட்க கண்களை திறந்து அவனை ஒரே தள்ளாக தள்ளிவிட்டு ஓடி அங்கிருந்த ஒரு அறையில் புகுந்து கொண்டாள். வினோத் பிரியா சென்ற அறையின் கதவை தட்டினான். ஆனால் பிரியா திறப்பதாக இல்லை. பிரியா என கதவை வருடியபடி நின்றான். அவள் எந்த பதிலும் கூறவில்லை. அவள் மனதில் 1000 பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து கொண்டிருந்தன. ஹாலில் நடந்தவற்றை எண்ணி வெட்கி நகங்களை கடித்தாள். இவளை என்ன பண்ணலாம் என யோசித்தவன், அது எப்படி பிரியா, அவ்வளோ ரூம் இருக்கும்போது ஏன் ரூம்க்கு எதுக்கு போன? ஹாலில் ரொமான்ஸ் பண்ண வேணா, ரூமில் வச்சுக்கலாம் தானே. கதவு தர, அப்போ தான் நானும் உள்ளே வந்து ரொமான்ஸ் பண்ண முடியும். இப்போ நீ ஏன் திறக்கல? நான் கீ போட்டு உள்ளே வந்துடுவேன். அப்புறம் உன் நிலைமை தான் கஷ்டம் என்றான் புன்னகைத்தபடி. அவன் கூற்றில் பதறியவள் சட்டென கதவை திறந்தாள். இல்லை இல்லை, இது உன் ரூம்னு எனக்கு தெரியாது என்றாள் தலைகுனிந்தபடி. தெரியாட்டி என்ன, இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல என உள்ளே நுழைந்து கதவை சாத்தினான். வினோ, ப்ளீஸ்டா, என்னை விட்டுரு. உன்னை விடுறதுக்கா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தேன்? என்ன சொல்கிற வினோ என கட்டில் தட்டி கட்டிலில் சரிந்தாள். எதுவும் பேசாத என கட்டிலில் இருந்த பிரியாவின் மீது படரவிருந்தான். பிரியா நிலைமையை எண்ணி பயந்து கண்களை மூடினாள். அவள் நிலையை கண்டு புன்னகைத்தவன் அருகில் இருந்த பாக்ஸை எடுத்து நிமிர்ந்து நின்றான். பிரியா என மெல்ல கூறியதும் குரல் சற்று தூரத்தில் இருந்து வரவும் கண்களை திறந்தாள். வினோத் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தான். தான் கட்டிலில் படுத்திருப்பதை உணர்ந்தவள் சுதாரித்து எழுந்து நின்றாள். பிரியா என கூறியவனை பார்க்க முடியாமல் ஏனோ வெட்கி தலைகுனிந்தாள். கையில் இருந்த பரிசை அவளிடம் நீட்டினான். என்ன என்பது போல அவள் பார்க்கவும், இதை நீ போட்டுக்கோ, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் என அங்கிருந்து நகர்ந்தான். பிரியா வருவதற்குள் டைனிங் டேபிளை நிரப்பினான். கேண்டில் லைட், ரோஸ் பெட்டல்ஸ், ரோஸ், எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்
என நினைத்து கொண்டான். கதவை திறக்கும் அரவம் கேட்டு திரும்பியவன் சிலையானான். புடவையில் தன் தேவதை வருவதை கண்டவன் எந்தவித அசைவுமின்றி நின்றான். வினு என அழைத்தும் அவனிடம் எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்க அவன் தோளை குலுக்கிய பின் நினைவுக்கு வந்தவன், பிரியா என அவளை பார்த்த மயக்கத்தில் கூறியவனை என்னவென்று கண்களால் கேட்டாள். இந்த சாரியில் நீ நீ என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவள் முன் ஒற்றை காலை மடக்கி மண்டியிட்டான். பிரியா, இந்த உலகத்தில் நான் யாருக்காக வாழணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கப்புறம் உனக்காக வாழ நான் ஆசைப்பட்டேன். ஐ லவ் யூ பிரியா. அவன் பின் பாக்கெட்டில் இருந்த ரோஸை எடுத்து ஈட்டினான். ஐ லவ் யூ டூ வினு என அவன் கையில் இருந்த பூவை வாங்கி கொண்டு அவனை கட்டிக்கொண்டாள். நிமிடங்கள் அவன் நெஞ்சிலே கரைய அப்போதுதான் அலங்காரங்களையும் உணவுகளையும் கண்டாள். வினு, இந்த டெக்கரேஷன், இந்த ஃபுட் எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா என ஆச்சரியமாக கேட்க, ஒரு நிமிடம் எச்சிலை விழுங்கியவன் அவளுக்கு நாற்காலியை நகர்த்தி அவளை அதில் உட்கார வைத்தான். எனக்கும் இதெல்லாம் உனக்காக சமைக்கணும்னு ஆசைதான். ஆனால் என்ன, காஃபி, டோஸ்ட், ஜூஸ் தவிர எனக்கு வேறு எதுவும் பண்ண தெரியாது. அதான் வெளியே ஆர்டர் பண்ணேன். ஆனால் இந்த டெக்கரேஷன் நான் தான் பண்ணேன் என காலரை தூக்கிவிட்டான். வினு செம்ம என அவன் கன்னத்தை கிள்ள, தேங்க்யூ, முதல்ல சாப்பிடு என அவனே அவளுக்கு பரிமாறினான். தனக்கென செய்ததை மனதில் அசை போட்டபடி உணவுகளை அசை போட்டாள். வினோத் சாப்பிடாமல் இருக்க அவனை பார்த்ததும் தான் அவன் கண்கள் கலங்கியிருப்பதை உணர்ந்தாள். வின்னு என அவனுக்கு ஆதரவாக டேபிளில் இருந்த கையை பற்றினாள். என்னாச்சு, ஏன் அழுகிற என அக்கறையுடன் கேட்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரியா. வாட்? இம்முறை அக்கறை இல்லை, அதிர்ச்சி மட்டுமே இருந்தது. நீ எதுக்கு இப்போ பயப்படுற? மீண்டும் அக்கறையுடன் கேட்க, அவள் பற்றியிருந்த கையை அவன் அழுத்தியவாறு, எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லை. அம்மா, அப்பா, நான், இதுதான் எங்கள் உலகம். எங்கள் உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். எனக்கு அவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். அதனாலேயோ என்னமோ அவங்கள கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டார். அதுக்கப்புறம் நான் யார் கூடயும் பேசுகிறதே இல்லை. ஹாய்னா ஹாய், பாய்னா பாய், அவ்வளோதான். ஆனால் உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னால் அப்படி இருக்க முடியல. உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்னமோ பண்ணுது. நான் இப்போ சொல்ல போகிறது உனக்கு சில்லியாக கூட இருக்கலாம். எனக்குள்ள எங்கே நீயும் என்னை விட்டு போயிடுவியோன்னு பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்க பிரியா என குனிந்து அழுதவனை பார்க்க ஏனோ பிரியாவால் முடியவில்லை. அவள் நாற்காலியிலிருந்து எழுந்து டேபிளில் இருந்த அவனது இடது கையை எடுத்து தன் இடையில் வைத்த வண்ணம் அவன் மடியில் அமர்ந்தாள். அவன் முகத்தை தன் மார்பில் பதித்து அவனை கட்டி கொண்டாள். தன்னவளின் நெருக்கம் ஆறுதல் தர அவளை மேலும் இறுக்கிக் கொண்டான். அவன் விசும்பல் நிற்கும் வரை பொறுமையாக இருந்த பிரியா அவன் முகத்தை தன் கையில் ஏந்தி கண்ணீரை துடைத்து அவன் நெற்றியில் இதழ் பதித்தாள். வின்னு, நான் ஏன் உன்னை விட்டு போக போகிறேன்? உன்னை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு ஃபீல், அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் மனசு எனக்கு நீ தான் சொல்லுச்சு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. நிஜமாவா? நிஜமா என கன்னத்தை கிள்ள, நீயா போக சொல்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்றாள். நான் ஏன் உன்னை போக சொல்ல போகிறேன்? மேபி நடக்கலாம் என விளையாட்டாக கூறியது உண்மையாக கூடும் என்று அறியாமல். நான் சொல்ல மாட்டேன், என் உயிரே போனாலும் கூட. அதற்கு மேல் அவனை பேசவிடாமல் தன் இதழை அவன் இதழ் மீது பரப்பினாள். தன்னவளின் இதழ் முதல் முறையாக தன் இதழில் தஞ்சமடைந்தது எண்ணி ஒரு நொடி திகைத்து பின் அந்த நிமிடங்களை அனுபவித்தான். எவ்வளவு நேரம் இதழுக்குள் இதழ் அடைப்பட்டு இருந்தது என தெரியவில்லை. பிரியாவின் செல்போன் சினுங்க இருவர் இதழும் பிரிந்தது. வினோத் அவளை பார்ப்பதை உணர்ந்தவள் செல்போனை பார்க்க, அப்பா என அவன் மடியிலிருந்து எழுந்தாள். வினோ, அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வர சொன்னார், மறந்துட்டேன், நான் கிளம்புறேன். சாப்பிட்டு போ
இல்லை, எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுவார், ப்ளீஸ்டா என அவன் கன்னத்தில் இதழ் பதித்து வெளியே ஓடினாள். சரி, வெளியே வெயிட் பண்ணு, நான் ட்ராப் பண்ணுறேன் என வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு அவள் பின்னால் ஓடினான். இருவரும் வண்டியில் செல்ல இன்று நடந்த அனைத்தையும் மனதில் சேகரித்தவளாய் அவன் முதுகில் சாய்ந்தாள். நான் கூட்டிகிட்டு போகட்டா இல்லை அப்பாவை வர சொல்லட்டா என சம்பந்தமே இல்லாமல் வினோத் சொல்ல, என்னடா உளர்ற, வீடு வந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது என்றவுடன் நினைவிற்கு வந்தாள். என்ன வீட்டு வாசல் வழியாக விடமாட்டாங்களே, உன்னை தூக்கிட்டு ஏணியில் ஏறுறது ரொம்ப கஷ்டம், அங்கிளை வேணா கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். அங்கிள் என குரல் கொடுத்து கொண்டே ஹாரனை இருமுறை அடித்தான். லூசு என கையில் இருந்த பேக்கை வைத்து அவன் முதுகை பதம் பார்த்துவிட்டு உள்ளே ஓடியவளை ஹார்ன் அடித்து தடுத்து நிறுத்தி கன்னத்தை காண்பித்தான். பின் அவனை நோக்கி ஓடி வந்தவள் அவன் கன்னத்தில் இதழ் பதித்துவிட்டு மீண்டும் உள்ளே ஓடினாள். அதை ரசித்துவிட்டு வினோத் வண்டியில் பறந்தான். என்ன நேயர்களே, இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்.